நாங்க குடியிருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அங்க சாமானியமா வெளி ஆட்களை எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. முக்கியமா இந்த சேல்ஸ் பெர்சன் அல்லது டொனேஷன் கேட்க வர்றவங்க, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஈஸியா உள்ள விட மாட்டாங்க. அதுக்கு நெறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். அ 2 என்ட்ரன்ஸ்லயும் வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு தான் வரணும். அந்த மாரிலாம் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் ஒரு அம்மா என் வீட்டு கதவ தட்டுனாங்க. அ தட்டி என்கிட்ட கேட்டாங்க, "நான் வந்து இந்த மாரி ஒரு இடத்துலேருந்து வரேன். எனக்கு கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுது" அப்படின்னு. நான் ஏதோ வீட்ல வேலையில இருந்தேன். உடனே டக்குன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், "அம்மா நான் ஏற்கனவே ரெகுலரா சிலருக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆகையினால இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, "ஒண்ணும் இல்லன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத குடுங்க" அப்படின்னு. "என்ன அப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு. "இல்லம்மா, உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ எக்ஸ்ட்ராவா அத நீங்க குடுங்க போதும். இதுதான் வேணும்னு நான் கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, போயிட்டு கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி, கொஞ்சம் விஷயங்கள குடுத்தேன். கொஞ்சம் ஃபுட் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருந்தது. யார் யாரோ கெஸ்ட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில எனக்கு எதெல்லாம் உபயோகம் இல்லை அல்லது நான் உபயோகிச்சுக்க மாட்டேனோ, அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் பேக்ல போட்டு குடுத்தேன். அதோட சேர்த்து 2, 3 சாரி அந்த மாரி விஷயங்கள். அந்த நேரத்தில எனக்கு தோணுனத நான் எடுத்து குடுத்தேன். அப்போ அவங்க வாங்கிக்கிட்டு சொன்னாங்க, "கொஞ்சம் முந்தி சொன்னீங்கல்லம்மா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லன்னு." குடுக்கணும்னு நெனச்சதும், உங்களுக்கு இவ்ளோ விஷயம் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, எங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவும் பேசிக்கான நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். உண்மையில யாராவது வந்து கேட்டாக்க, நான் டக்குன்னு சொல்றது, "இல்லங்க குடுத்துட்டேன்" அப்படின்னு தான். ஒரு நிமிஷம் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா இருந்தா, நம்மகிட்ட என்னென்ன எக்ஸஸா இருக்கு? நம்மகிட்ட நாம அதிகம் உபயோகிக்காதது எது இருக்கு? வீணா என்னென்ன விஷயங்கள் வீட்ல உட்காந்துருக்கு? அப்படின்னு யோசிச்சோம்னா, நிச்சயமா ஏதாவது கிடைக்கும். இல்லாம இருக்கவே இருக்காது. அத நம்ம குடுக்கும்போது, அந்த ஜனங்களோட தேவைகள் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து நெறைய தேவைகள் இருக்கலாம். அதுல எதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட இருக்கிறத குடுக்கும்போது, எங்கெங்கே தேவைகள் இருக்கோ, அங்க அத போய் இது ஃபில் பண்ணும். ஆகையினால குடுக்கணும்னு முதல்ல நினைப்போம். அப்போ தானா நமக்கு தெரிய வரும், நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. குடுக்கணும்னு நினைக்காதப்ப, நாம சொல்லத்தான் செய்வோம், "ஒண்ணும் இல்ல, எல்லாம் குடுத்துட்டேன்" அப்படின்னு. இல்லையா? நான் உள்பட அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஆகையினால யாராவது உதவிகள் கேட்டு வரும்போது இனிமே, முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது, இவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும். அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வழிகள் பிறக்கும். எங்கே என்ன இருக்குன்னு ஞாபகம் வரும்.